என்ன விஷயங்கய்யா? எல்லாரும் என்னென்னமா சொல்றாங்க? வெற்றி, அப்பா கிட்ட பேசியா? அப்பா, வெற்றி, என்ன விஷயம்ப்பா? என்னன்னு சொல்லுங்க. இது நாள் வரைக்கும் நான் உங்ககிட்ட பாசமா பேசினதே இல்லை. சண்டியர், ரவுடி பையா, அது இதுன்னு உங்ககிட்ட எரிஞ்சு தான் விழுந்திருக்கேன். முதல் முறையா உன்னை இந்த குடும்பத்தை காப்பாத்துற சாமியா நினைச்சு நாங்க எடுத்த முடிவை நீ ஏத்துக்குவேன்னு உன் மேல நம்பிக்கை வச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நாங்க கொடுத்த வாக்க நீ தயா காப்பாத்தணும். ஐயோ, என்னப்பா சாமி அது இதுன்னு பேசுறீங்க? என்னன்னு சொல்லுங்கப்பா. வெற்றி, நம்ம குடும்பத்தால ஒரு பொண்ணோட வாழ்க்கை சீரழிஞ்சதா இருக்கக்கூடாதியா. அந்த பாவம் நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம். அதனால தான் நாங்க இந்த முடிவு எடுத்தோம். நீ ராசதுரம் மக மலர்விழிய கல்யாணம் பண்ணிக்கணும். பா, ஆமாப்பா, நீ மலர கல்யாணம் பண்ணிப்பேன்னு ராசதுரைக்கு நாங்க வாக்கு கொடுத்துட்டோம். நீதாயா அந்த வாக்கை காப்பாற்றணும். வெற்றி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராசதுரை இங்க வந்திருந்தாரு. உங்க குடும்பத்தால என் மக வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. என் மக கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கட்டி போடுவோம் சொல்லி பட்டம் வாங்கி வந்து நிக்கிறா. இதுக்கு யாரையா பொறுப்பு? இந்த மலைச்சாமியோட வம்சத்தால பொண்ணோட வாழ்க்கை வீணா போச்சுன்னு என்னைக்குமே இருக்கக்கூடாதியா. நானும் எங்க அப்பாவும் உனக்கு வாக்கு தரோம். உனக்கு சம்மதம்னா என் ரெண்டாவது மகன் வெற்றியை நான் மலர் கழுத்துல தாலி கட்ட சொல்றேன். நாங்க சொன்னதுக்கு ராசதுரை சம்மதம்னு சொல்லிட்டான். இனி நீதாயா ஒரு முடிவு எடுக்கணும். உடனே ஓ முடிவை சொல்ல வேணாம். யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லியா. நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம்யா. அண்ணன் சொல்றதும் வாஸ்தவமான பேச்சு தானே மதனி. மாறனும் மலரும் பழகிட்டு இருந்தப்போ அவங்க 2 பேரும் ஜோடியா கோயில், குளம், தோட்டம், துறவன்னு நிறைய இடத்துல பார்த்துருப்பாங்க. அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் இப்ப இட்டு கட்டி கதை கதையா பேசிக்கிட்டு இருக்காங்க. பத்தா குறைக்கி மலரும் மாறனும் திருவிழா அன்னைக்கு ராத்திரி முழுக்க கோயில்ல இருந்திருக்காங்க. அதையும் எக்கு தப்பா பேசுறாங்க. இதுவே நம்ம மலர
1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு யாருக்கோ கட்டி வைக்கிறீங்கன்னு வைங்க. அவன் காதுக்கு விஷயம் எல்லாம் போச்சுன்னா அவன் சும்மா இருப்பானா? அன்னைக்கு மலர் வாழ்க்கை நாசமாகாது. புருஷன் சந்தேகப்பட்டு தினம் கொடுமைப்படுத்தினா நம்ம புள்ள வாழ்க்கை பாழாகாது. அதுக்கு தான் துரை அண்ணனும் நாட்டரச மச்சானும் சேர்ந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நம்ம புள்ள வாழ்க்கை இன்னைக்கு முள்ளு மேல விழுந்த சேலையா இருக்கு. அதுக்கு நியாயமா அவங்க தான் பரிகாரம் தேடி தரணும். அதுக்கு தான் இந்த முடிவு. என்ன கேட்டா நம்ம வீட்டு புள்ளைக்கு இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை அமையாது. இந்த மலரு, இப்ப எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க? இந்த உலகத்துல எல்லா பொம்பளைக்குமா காதல் ஜெயிக்குது? அதெல்லாம் 1-2 பேருக்கு தான் ஜெயிக்கும். உனக்காச்சு பரவாயில்ல, உன் காதலை சேர்த்து வைக்கணும்னு நினைச்ச அப்பா கிடைச்சிருக்காரு. எனக்கெல்லாம் அப்படியா? காதலிக்கிறேன்னு தெரிஞ்ச அன்னைக்கே காலில் சூடு வச்சு படுக்க போட்டாங்க. மாசமே வேற ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. அப்ப எனக்கு 17 வயசு தான். கட்டி கொடுத்த 2வது மாசமே மசக்கி ஆயிட்டேன். இப்ப எனக்கு 3 புள்ள இருக்கு. இப்படிதான் அத்தா, நம்மள பெத்தவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். காதலிச்சவனை மறக்கவே முடியாதுன்னு நாம நினைப்போம். ஆனா அது உண்மை கிடையாதுட்டா. நாள் ஓட ஓட எல்லாம் மறந்து போகும். நம்மள காதலிச்சவன் முகம் எப்படி இருக்குன்னு யோசிக்கிற அளவுக்கு ஆகி போயிரும்னா பாத்துக்கேன். என்னைக்காவது டிவியில ஈரமான ரோஜாவே புன்னகை மன்னன்னு காதல் படம் போட்டா அப்போ அந்த ஆள் நினப்பு வரும். ஒரு ஓரமா போய் அந்த ஆளை நினைச்சு அழுதுகிட்டு முந்தானையில மூக்க சிந்திக்கிட்டு ஒலைய வைக்க ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடம் விட்டு வந்துருச்சுன்னா அந்த நினப்பும் போயிடும். அம்பிட்டுதான் அத்தா காதலு. இன்னைக்கு வேணா நீ இப்படி அழுதுகிட்டே இருக்கலாம். இன்னும் 10 வருஷம் கழிஞ்சா நாமளா இப்படியெல்லாம் அழுதோம், நாமளா இப்படியெல்லாம் சொன்னோன்னு உனக்கே சிரிப்பு வரும். அன்னைக்கு நீ எங்கள மாதிரி வேற ஒரு பொம்பளை பிள்ளைக்கு காதல்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்னு இதே மாதிரி அறிவுரை சொல்லிக்கிட்டு இருப்ப. 1000 இருக்கட்டும் தா. உன் காதலுக்கு உங்க அப்பா மதிப்பு கொடுக்கணும்னு நினைச்சார்ல, இப்ப பதிலுக்கு நீ கைமாறு செய்ய வேண்டிய நேரம் இது. இப்போ அவர் எடுத்த முடிவுக்கு நீ சம்மதம் சொல்லி உங்க அப்பாவுக்கு மரியாதை கொடு. உனக்கும் உங்க அப்பா மேல பாசம் இருக்குன்னு நிரூபிச்சு காட்டு. அதானே, உங்க அப்பா மேல உண்மையான மதிப்பும் மரியாதையும் பாசமும் இருந்தா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லு. இல்லைன்னா உன் இஷ்டம். அப்புறம் ராசத்தோட வந்துதான் உன்கிட்ட பேசணும். வாங்க போலாம். வர மதனி. வர மதனி. முதல் முறையா நாங்கள் எடுத்த முடிவை நீ ஏற்றுக்குவேன்னு உன் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ராசத்துறமாக மலர்விழியை கல்யாணம் பண்ணிக்கணும். யோசு, ஒரு நல்ல முடிவா சொல்லியா? நானும் ஊருக்குள்ள நேத்து விசாரிச்சு பார்த்தேங்க. யாருமே நாக்குல நரம்பு இல்லாம பேசுறாங்க. மாறனும் மலரும் போஸ்டர்ல இருந்த போட்டோ வச்சுக்கிட்டு கண்டபடி அதுக்கு கதை கட்டி விடுறாங்க. வெற்றி, இனிமே அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறாங்க. நான் ஒண்ணு சொல்றேன் வெற்றி, மாறனும் மலரும் எம்புட்டு ஒழுக்கமா இருந்தாங்கன்னு எனக்கு தான் ஏன் தெரியும்.
அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் இதயம். எங்க மாறன மாதிரி ஒரு ஒழுக்கமான பிள்ளைய இந்த ஒட்டுமொத்த கிழக்கிச்சி மேலே காட்ட சொல்லு பார்ப்போம். ஒருத்தனாலே முடியாது. எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே அருவாலை எடுத்துட்டு போய் தப்பா பேசுற ஒவ்வொருத்தனையும் வெட்டி சாக்கணும்னு தோணுதியா? வெற்றி, கல்யாணத்தில் பேனர் வைக்க வேணான்னு நீ என்கிட்ட சொன்ன. ஆனால் நான் தான் கேட்காம என் இஷ்டத்துக்கு வச்சேன். ஆனால் அதை வச்சு உன் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாமல் போச்சுடா. என்னை மன்னிச்சிரு வெற்றி. அதை விடு அப்பு. நீ என்ன வேணும்ட்டா பண்ண? கல்யாணத்தில் நல்லது பண்ணணுங்கிற நினப்பில் தானே பண்ண. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெற்றி, நல்லா நிதானமா யோசிச்சு பாரியா. நம்ம வீட்லயும் ஒரு பொம்பளை புள்ள இருக்கு. இதுவே உன் தங்கச்சி செல்விக்கு இந்த மாதிரி நடந்து ஊரே உன் தங்கச்சியை பத்தி தப்பா பேசியிருந்தா அது ஒன்னாலையும் உன் அப்பாவாலையும் தாங்கியிருக்க முடியுமா? அந்த கோவத்துல தான் என் ராசத்துறை வந்து வீட்டில் நியாயம் கேட்டிருக்காரு. அதுல உணர்ச்சி வசப்பட்டு தான் ஐயாவும் அப்பாவும் இப்படி ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்கய்யா. நம்மளால ஏற்பட்ட இழப்பை நாம தான் சரி செய்யணும். அதனால தானப்பா நம்ம வீட்டில் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. மாப்பிள்ள, இனி எல்லாமே நீ எடுக்கிற முடிவு தான்யா. இங்க பாரு, உன்னை யாருமே நாங்கள் வற்புறுத்த மாட்டோம், ஒத்துக்கன்னு சொல்லி பேசக்கூட மாட்டோம். எதுவா இருந்தாலும் நீ எடுக்கிற முடிவு தான் மாப்பிள்ள. உன் வார்த்தையை கட்டுப்படுறோம், அவ்வளவுதான். என்னடா, ஏன்டா எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? ஏதாவது சொல்லு வெற்றி. சத்தியமா சொல்றேன், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா இப்ப என் மனசுல இருக்கிறதெல்லாம் ஐயா நேத்து என்கிட்ட பேசினதும் மாற என்கிட்ட சத்தியம் வாங்கினது மட்டும்தான். வேற எதுவும் ஓடல. என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியல. யோ, பேசாம இப்படி பண்ணிட்டா இப்படி? என்னண்ணே? இந்த விஷயத்துல நீ என்ன முடிவு எடுக்கணும்னு உங்க அண்ணங்கிட்டே உத்தரவு கேட்டுட்டா? அது எப்படி நான் கேட்கறது? யோ, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஆனா நம்மள மாதிரி கிராமத்துக்காரங்களுக்கு சுடுகாட்டுல இருக்கிற சமாதியும் கோயிலியா? செத்து போன நம்ம உறவுதான்யா நம்ம கும்பிட்ற சாமியே. உங்க அண்ணனை நீ கும்பிடுற சாமியா நினைச்சு அவன் சமாதியில போய் நின்று மனசார கும்பிட்டு உத்தரவு கேளியா? அவன் கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல பதில் சொல்லுவான். இதுதான் இப்போ உனக்கு இருக்கிற ஒரே வழி. இங்க பாரியா, நீயும் உங்க அண்ணனும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் உயிரையே வச்சிருந்தவங்க. உங்க ஒத்துமை என்னன்ட்டு இந்த ஊருக்கே தெரியுமியா. மாறனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நீ ஆணி செருப்பேறி நேர்த்தி கடன் பண்ணியே. அதே அன்போடையும் பாசத்தோடையும் போய் உன் அண்ணங்கிட்ட ஒரு முடிவை கேளு. அவன் உனக்கு என்ன செய்யணுமோ அதை உத்தரவா கொடுப்பான். மாப்பிள்ள, என்ன நினைச்சு உங்க அண்ணன் உங்ககிட்ட சத்தியம் வாங்கினான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த சத்தியத்தை நீ காப்பாற்றணும்னா அவங்கிட்ட ஒரு உத்தரவு கேட்டுதான் ஆகணும். மாப்பிள்ள, நீ என்ன செய்யணும்னு உன் அண்ணனையே கேளு. அவன் கண்டிப்பா வெட்டு 1 துண்டு 2ன்னு பதில் சொல்லுவாயா. நாங்கெல்லாம் இங்கே நிற்கிறோம், நீ மட்டும் போய் பேசுறா. உங்க அண்ணன்கிட்ட மனசு விட்டு பேசுறா, அவரும் உன்கிட்ட பேசுவாரு. போ வெற்றி, போய் பேசு.
எதை நினைச்சு என்கிட்ட சத்தியம் வாங்கினேன்னு தெரியல. நீ கேட்ட உடனே நானும் நீ கேட்ட சத்தியத்தை உடனே கொடுத்துட்டேன். ஆனா அந்த சத்தியத்தை நான் எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியலன்னு. நான் எப்படி அவங்கள காலம் முழுக்க சந்தோஷமா பார்த்துக்க முடியும்னு எனக்கு வழி தெரியலன்னு. நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ராசதுர மாமாவுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லி என்னோட முடிவை கேட்கறாங்கன்னு. ஆனா எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. என் மனசுல இருக்கிற ஒரே நினைப்பெல்லாம் நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும். என் அண்ணன் கடைசியா என்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த கேட்டாரு, அதை நான் நிறைவேற்றணும். அது மட்டும் தானே. நான் என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுன்னு. நான் என்ன செய்யணும்னு சொல்லு. நீ சொன்ன சொல்லுக்கு நான் கட்டுப்படுறேன்னு. தயவு செஞ்சு எனக்கு ஒரு உத்தரவு கொடு. நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்ல கல்யாணம் பண்ணிக்க வேணாமா? நீ என்ன சொல்ல நினைச்சாலும் உறுதியா தெளிவா சொல்லுன. நான் என்னென்ன பண்ணணும்? யோ மாறா, நாங்க என்ன பண்ணணும்னு திக்கு தெரியாம தவிக்கிறோம்யா. வெற்றி ஒரு முடிவெடுக்க அவனுக்கு ஒரு வழி சொல்லியா? மாப்பிள்ள, மலரை வெற்றி கல்யாணம் பண்ணணுமா? நீ உத்தரவு குடியா? மாப்பிள்ள, உன்னோட உத்தரவுக்காக நாங்களாம் காத்துட்டு இருக்கோம்யா. வெற்றி மலரை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? சொல்லியா, சொல்லு. சொல்லியா? வெற்றி, இதுக்கு மேல உனக்கு என்னையா உத்தரவு வேணும்? மழை பெய்யறதே அவன் சம்மதத்துக்கான அறிகுறி தான் மாப்பிள்ள. உன் அண்ணனை கும்பிட்டுட்டு நல்ல ஒரு முடிவா எடியா.